ஹாய், ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறீங்க. கார்த்திகை தீபத்துக்கு நான் எத மாரிலாம் சூப்பரான விளக்குலாம் வந்து வாங்கினேன், எத மாரிலாம் டெக்கரேஷன் வந்து நான் பண்ணினேன் அப்படிங்கிறதும், அதே மாரி இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நவக்கிரகத்துக்கு யூஸ் பண்ற திரியோட வகைகள்லாம் என்னென்னலாம் இருக்கு. இந்த கார்த்திகை தீபத்துக்கு நான் வந்து 2 விதமான திரிகள் வந்து யூஸ் பண்ணேன். அந்த திரியும் பத்தியும், அதோட மகிமைகள் பத்தியும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு சில விளக்கு வந்து வாங்கினேங்க. அத பத்தி நான் வந்து சொல்றேன். ஸோ இது ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். ஷார்ட்ஸ்ல பார்க்காதவங்களுக்கான பதிவு தான் இது. வந்து இது ஆன்லைன்ல ஒரு நம்ம பொதுவா வந்து அகல் விளக்கு புதுசா என்னதான் நம்ம வீட்ல நெறையா இருந்தாலும், ஒவ்வொரு வருஷமும் தீபத்தும் போதும் ஒரு 10 அகலாவது வந்து நம்ம வந்து புதுசா வாங்கி ஏத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இத வந்து நான் வந்து ஆன்லைன்ல வந்து வாங்கியிருந்தேங்க. ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கும்போது நமக்கு ரொம்ப பயம் இருக்கும் இல்லையா? டெரகோட்டா விளக்கு வந்து உடையக்கூடியது. எப்படி நமக்கு வருமோ? அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கும். ஆனா, இந்த தடவ நான் ஆன்லைன்ல வாங்கும்போது, கொஞ்சம் எப்போதும் மாரி இருக்கிற அகல் இல்லாம, கொஞ்சம் கலர்ஃபுல்லா பெயிண்ட் பண்ண மாரி இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சர்ச் பண்ணும்போது, எனக்கு இது கண்ல மாட்டுச்சு. ரொம்ப ரொம்ப அழகா வந்தது. நீல கலர்லயே வித்தியாசமான ராமர் நீலம், லைட் ப்ளூ அப்படின்ட்டு ஒரு 3 விதமான நீல கலர், அப்புறம் சிகப்பு, ரோஸ் அது மாரி வந்தது. ரொம்ப ரொம்ப அழகா பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அதே மாரி கொஞ்சம் நம்ப வந்து என்ன பண்ணுவோம், அகல் விளக்க வச்சுட்டு சுத்தியும் பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா? அத மாரி ஒரு வித்தியாசமாக அலங்காரம் பண்ணக்கூடிய, பூ வகையக்கூடிய இருக்கிற ஏதாவது நம்ம பெர்மனன்ட்டா வச்சுக்கிட்டு வருஷா வருஷம் யூஸ் பண்ற மாரி இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேடினேன். நம்ம எப்போதுமே வந்து டீ லைட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களும் நம்ம வந்து எப்போதுமே வந்து வாங்குவோம். அது நெறைய வீடியோல உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இதுவுமே வந்து டீ லைட் ஹோல்டர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாரி இருக்கக்கூடிய ஒரு டீ லைட் ஹோல்டர். இது ரொம்ப நாளா வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி விஷ் லிஸ்ட்ல வச்சிருந்து, இந்த வருஷம் வந்து வாங்கினேங்க. இது வந்து ஒரு பெரிய அ ஜவந்தி பூ மாரி இருக்கக்கூடிய மேரிகோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத மாரி இது வந்து பண்ணி நடுவுல வந்து விளக்கேத்துற மாரி நமக்கு வந்து குடுத்துருந்தாங்க. ஆனா, இந்த வாட்டி நான் அகல் விளக்க தான் நடுவுல வச்சேன். இந்த கேண்டில் வைக்காம நான் அகல் விளக்க தான் நடுவுல அந்த ஹோல்டர்ல வந்து நடுவுலயே வந்து ஃபிக்ஸ் பண்ண அழகா வந்து நிக்குது வச்சேன். நடுவுல பெரிய மேட்டும், சுத்தியும் வந்து சின்ன சின்ன மேட்டும் வந்து நமக்கு ஆன்லைன்ல வந்து கிடைக்குது. எல்லா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லயும் கிடைக்கும். விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா ஒரு சில இதுல இருக்கும். நீங்க பார்த்து கம்பேர் பண்ணி வாங்கணும். ரொம்பவே அழகா வந்திருந்ததுங்க. ஒண்ணு பெருசு சுத்தியும் வந்து ஒரு 6 விதமான குட்டி குட்டி பூக்கள் இருந்தா எப்படி இருக்குமோ, அத மாரி வந்து மேரிகோல்டால அலங்காரம் பண்ணா சிகப்பு, பச்சை, இதெல்லாம் வந்து வச்சு பண்ணா எப்படி இருக்குமோ, அப்படி தான் வந்து இருந்தது. இந்த தடவ நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருந்தேன். ஸோ, அதே மாரி புது அகல் விளக்குலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இத மாரி டிசைனும் எனக்கு கிடைச்சது. ஒரு 4ஓ, 5ஓ இது மாரி வாங்கியிருந்தேன். எல்லா விளக்கையும் பழைய விளக்கு, புது விளக்கு எல்லாத்தையும் வந்து இது மாரி தண்ணீல ஊற வச்சுட்டேன். இந்த பெயிண்ட் பண்ண விளக்கு போயிடுமோ அப்படின்னு பயந்தேன். ஆனா கொஞ்சம் கூட போகல. அப்படியே இருந்துச்சுங்க. அதுதான் இந்த அகல் விளக்கோட பியூட்டியா இருந்தது. ரொம்பவே எனக்கு புடிச்சிருந்தது இந்த தடவ. எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வரைக்கும் தண்ணீல ஊற போட்டுட்டு ஏத்தும்போது, எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எண்ணெய் அப்படியே ரொம்ப உரிய ஆரம்பிக்கும் அகல் விளக்கு இல்லையா? அதனால என்ன பண்ணுவோம்னா, இது மாரி எப்போதுமே ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி இது மாரி ஊற போட்டாச்சு. இது மாரி பீங்கான் விளக்கும் 2 வாங்கியிருந்தேன் நானு. ஸோ எல்லா விளக்கையுமே என்ன பண்ணேன்னா, தண்ணீல இது மாரி ஊற போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணிட்டு, தொடச்சிட்டு ஆ வந்து ஏத்த ஆரம்பிச்சோம். பொதுவா கார்த்திகை தீபம் ஆரம்பிக்கும் போதே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாரி வாசல்ல வந்து விளக்கு வைக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு டெய்லி ஆஃபீஸ் இருக்கிறதுனால என்னால எல்லா நாளும் வைக்க முடியறதில்ல. ஸோ வாசல்ல வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி குட்டி ஸ்டூலும் வந்து கிடச்சது. அதுவும் வந்து வாங்கினேன். ஸோ எனக்கு லீவ் நாள்ல சாட்டர்டே, சண்டேஸ்ல டைம் கிடைக்கும்போது மட்டும் என்னால வந்து இது மாரி 2 ஸ்டூல் மாரி குட்டி ஸ்டூல் கிடச்சது. அதனால இது வாசல்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பீங்கான் விளக்கால 2, 3 லீவுல இருக்கும்போது கொஞ்சம் வந்து அலங்காரம் அங்கங்க பண்ணது உண்டு. அதே மாரி பஞ்சகவ்ய விளக்க பத்தி நான் சொல்லியே ஆகணும். பஞ்சகவ்ய விளக்கு நெறைய பேர் என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க. ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்றீங்க. இந்த தடவ கார்த்திகை தீபத்துக்கு நெறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. நெறைய பேருக்கு நாங்க வந்து குடுத்தோம். வந்து கஸ்டமைஸாவும் குடுத்தோம். டெம்பிள் பாக்ஸும் குடுத்தோம். பஞ்சகவ்ய விளக்கும் ஏத்தி வீடு ஃபுல்லும் சாம்பிராணியும் வந்து போட்டோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இத மாரி டீ லைட் ஹோல்டரும் வந்து கிடச்சது. அங்கங்க வந்து கேண்டில் வச்சு ஏத்துறதுக்கும் நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சாட்டர்டே, சண்டே அப்போ லீவ்ல இருக்கும்போது ஏத்தின இதெல்லாம் இந்த வருஷம் வந்து பண்ணினோம். அதே மாரி கார்த்திகை தீபத்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விசேஷம் அப்டின்னா, நம்ம வந்து பக்ஷணம் பண்ணுவோம் இல்லையா? பொரி உருண்டை அதெல்லாம் வந்து பண்ணுவோம். இந்த தடவ வந்து கொஞ்சம் பர்சனலா நெறைய கமிட்மெண்ட்லாம் இருந்ததுனால பண்ண முடியல. அம்மா வந்து பண்ணி குடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுவும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதே மாரி இது மாரி ஒரு டீ லைட் ஹோல்டர் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தேன்.
இது நல்லா இருந்ததுங்கிறதுனால மறுபடியும் இந்த இந்த வருஷம் வந்து அந்த தீபத்துக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி வீட்டுக்கு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி டீ லைட் ஹோல்டரில் இது மாதிரி கேண்டிலை வச்சு வாசலில் சுவாமிக்கிட்ட எப்போதுமே விநாயகர் இருக்கும் இல்லையா, அந்த சுவாமிக்கிட்ட இது மாதிரி வந்து வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த டீ லைட் ஹோல்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காமர்ஸில் நிறைய கிடைக்கிது, டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கிது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கங்கே வந்து கிளாஸால் இது மாதிரி வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. வாசலில் நான் வந்து 2 விநாயகர் வந்து வச்சுருப்பேன். அந்த விநாயகருக்கு வெளியில் வந்து வச்சு அலங்காரம் எப்போலாம் முடியுதோ அப்போலாம் வந்து இதை மாதிரி டெக்கரேட் பண்ணும்போது ரொம்பவே அழகாக நைட் டைமில் ரொம்பவே அழகாக வந்து இருக்குது. அதே மாதிரி சிட் அவுட்டில் ஒரு கார்டன் சின்னதாக வந்து செட் பண்ணியிருப்பேன் இல்லையா, அங்கெல்லாம் வைக்கும்போது இதை மாதிரி க்ரீன் இதில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக வந்து அது காட்டும். ஸோ இந்த வருஷம் வந்து பக்ஷணம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ரவா லட்டு வந்து பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொரி, நெல் பொரி, அரிசி பொரி, கடலை உருண்டை, அப்புறம் வந்து அப்பம் அது தவிர வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. தேங்குழல் கொஞ்சோண்டு பண்ணி இது எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க நைவேத்தியத்துக்கு. ஸோ 2 நாள் முன்னாடியே கொஞ்சம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நைவேத்தியத்துக்கு தனியாக வந்து பண்ணியும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தடவை அம்மா வந்து செஞ்சு கொடுத்ததுனால வந்து கொஞ்சம் அழகாக நீட்டாக வந்து பேக் பண்ணியும் எனக்கு கொடுத்துட்டதுனால கொஞ்சம் வசதியாக இருந்தது. ஸோ நைவேத்தியத்துக்கு அன்றைக்கும் ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கார்த்திகை தீபத்துக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு விளக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. எப்போதுமே வந்து பிராஸில் வந்து ஒரு விளக்கு வந்து வாங்குவேன். இந்த வருஷம் வந்து ரொம்ப வித்தியாசமாக ஒரு விளக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ கரெக்டாக வந்து கிடச்சிது ஒரு ஆன்லைனில். அதனால் வந்து அதுவும் வந்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சர விளக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 3 சரம் இருக்கும், 2ம் ஜோடியாக வந்து வைக்கலாம். இதோட ஸ்மால் சைஸும் கிடைக்கிது, மீடியமும் கிடைக்கிது, பெரிய சைஸும் கிடைக்கிது. ஸோ நான் வந்து மீடியம் சைஸ் தான் வாங்கினேன். ரொம்ப குட்டியும் வேண்டாம், ரொம்ப பெருசும் வேண்டாம். இது வந்து ஒரு சில விளக்குலாம் நான் வந்து அப்படியே டெக்கரேஷனுக்காக அப்படியே வச்சுருப்பேன். அப்பப்போ ஏற்றுவேன், அப்பப்போ வச்சுருவேன். ஸோ இது புத்தர்கிட்ட டெக்கரேஷனுக்காக அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து எடுத்து செட் பண்ணுறபோது கிட்டத்தட்ட 3 அடுக்கு தான் வாங்கினேன். கடைசியாக நான் செட் பண்ண தெரியாமல் 4 அடுக்கு மாதிரி செட் பண்ணிட்டேன். இதை நம்ம எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விளக்காவும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், 2 விளக்காவும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேஸ் 2 கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி கழட்டி மாட்டக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ ஒரு வழியாக மெனக்கட்டு யோசித்து 3 அடுக்கு வாங்கிட்டோமேன்ட்டு அந்த பிக்சர்லாம் பார்த்துக்கிட்டு முறுக்கி ரொம்பவே அழகாக ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் இது வந்து எனக்கு ஏற்ற வந்து மனசு வரல. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இது இந்த நெய்யோடு கிடைக்கும் தெரியுமா, அதை வச்சு ஏற்றினா நல்லாயிருக்கும். பட் எனக்கு இது வந்து இந்த தடவை நான் ஏற்றலை. வாங்கியாச்சு, சந்தன குங்குமம் போயிட்டு புத்தர்கிட்ட வச்சுட்டேன். அது வந்து ஒரு டெக்கரேட் ஐட்டமாகவே இருக்கட்டும், இப்போதைக்கு ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கின விளக்கில் வந்து இந்த விளக்கு வந்து இது. ஏன்னா அதை ஏற்றும்போது என்னாகனா ரொம்ப கரி பிடிக்குது. ரொம்பவே அது யூஸ் பண்ண எப்படி இருக்கும்னு தெரியலை. இது வந்து ரொம்ப குட்டியாக வேறு இருக்காது. அகல் போட்டு திரி போட்டு ஏற்றும்போது 3 அடுக்கும் ஏற்றும் போதும் இந்த தடவை வந்து அப்படியே டெக்கரேஷனாகவே இருக்கட்டும், அப்புறம் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிறதுனால சந்தன குங்குமம்லாம் வச்சு சுவாமிகிட்ட வச்சு புத்தர்கிட்டையும் வந்து வச்சாச்சு. இது நான் ஃபினிஷிங் வந்து புத்தர்கிட்ட வச்சோடனே அது வேறு மாதிரி லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளாசிக்காக ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்பவே எலிகண்ட்டாக அவ்வளோ அழகாக அந்த இடமே வந்து அவ்வளோ அழகாக வந்து காட்டுச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ அங்கங்கே வேணுன்னா நமக்கு டீ லைட் ஹோல்டரை வந்து கேண்டிலாக வந்து நம்ம யூஸ் பண்ணி ஏற்றிக்கலாம். பட் இப்போ ஏற்ற மனசு வரலங்கிறதுனால அப்படியே நான் வந்து அலங்கார பொருளாக வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சரவிளக்கு, ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட விளக்கு இந்த வருஷம் கடவுள் புண்ணியத்தில் கார்த்திகை தீபத்துக்கு வாங்கியாச்சு. ஸோ திரிக்கு வருவோம். நிறைய திரி, இந்த நவகிரகங்களுக்கு உகந்த திரிகள் வந்து இப்போ கிடைக்குதுங்க. ஸோ இது வந்து நான் இப்போது கண்டினியூவாக யூஸ் பண்ணுறேன். நீல கலர் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கான திரி. இது எல்லா நாளும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மஞ்சள் கலர் குரு பகவானுக்கு உங்களுக்கே தெரியும். ஒயிட் கலர் வந்து நீங்கள் நார்மல் டேஸு, மண்டே, திங்களுக்கு உகந்தது. அதே மாதிரி புதன் வந்து புதனுக்கும் சரி, வியாழக்கிழமையும் சரி குரு பகவானுக்கு உகந்தது. அதே மாதிரி நான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறது இது மாதிரி ரெட் கலர். சண்டே அன்றைக்கி சூரியனுக்கும் பைரவருக்கு வந்து விளக்கு போடணும் அப்படின்னு நினச்சா வீட்டில் போடும்போது இது மாதிரி சிகப்பு கலர் வந்து திரியை வந்து எடுத்து ராகு காலத்தில் விளக்கு வீட்லேயும் வந்து போடுறது உண்டு, கோவிலுக்கும் எடுத்துகிட்டு போகிறது உண்டு. அதனால் இந்த மாதிரி கலர் கலராக நவகிரகங்களுக்கு உகந்த திரி நான் வந்து 2 யூஸ் பண்ணேன். ஒன்று வந்து பரணி தீபத்துக்கு ஒன்று, இன்னொன்று வந்து சர்வாலய தீபம். பொதுவாக வந்து சர்வாலய தீபம் தான் வந்து நம்ம வந்து கொண்டாடுறது உண்டு. பரணி தீபம் எல்லோரும் ஏற்றுறதுனால அன்றைக்கும் வந்து ஒரு சில விளக்குகள் வந்து வச்சோம். ஸோ பரணி தீபத்து அன்றைக்கி கிட்டத்தட்ட புதன்கிழமைங்கிறதுனால பச்சை கலர் திரி போட்டு ஏற்றிருந்தேன். அதே மாதிரி வியாழக்கிழமை அன்றைக்கி வரதுனால சர்வாலய
கார்த்திகை தீபம் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து எல்லா விளக்குமே வந்து ஏற்றிருந்தேன். இது வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சி இந்த நவகிரகத்துக்கு உகந்த விளக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப மனசுக்கு ஏற்றணும் அப்படின்னு தோணுனதுனால நான் வந்து ஏற்றுறேன். இதுதான் ஏற்றணும் இப்படி தான் பண்ணணும்னு இல்லை. பட் நவகிரகங்களை நம்ம வழிபடும்போது கண்டிப்பாக எல்லா நெகட்டிவிட்டியும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் நான் எல்லா கலர் திரியும் வந்து வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் நம்பிக்கை என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு குருவாரம் அப்படிங்கிறதுனால மஞ்சள் கலர் திரி வந்து வச்சாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எல்லா விளக்குக்குமே மஞ்சள் கலர் போட்டு ஏற்றி இதை மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த தடவை கார்த்திகை தீபம் கடவுள் புண்ணியத்துலேயும் எல்லாரோட பிளெஸ்ஸிங்லேயும் நாங்கள் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடினோம். நீங்களாமும் உங்கள் வீட்டில் சீரோடும் சிறப்போடும் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு கார்த்திகை தீபம் கொண்டாடிப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் ஹாசினி.